நீ எதுக்கே மறுபடியும் வந்த? சார் உள்ளதா இருக்காரு, நீ கிளம்பு. உடம்பதையா உங்க சாரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன வழி எப்படி இருக்கு? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒளிஞ்சிருந்து அடிக்க தானே தெரியும். ஆம்பளையா இருந்தா நேர்ல வந்து அடிக்கணும்னு. முதல்ல ஒளிஞ்சிருந்து அடிக்க வேண்டியது, அப்புறம் காப்பாற்ற வேண்டியது. நல்லா இருக்க. இதுக்கு மேல நீ நாடகம் ஆடினாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன். எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். உள்ள இருக்கிறவனை வெளியெடுக்கிறது நடக்காது. பரவாயில்ல, உஷாரா இருக்கீங்க. ஆமா, நீ அந்த கேசவனோட ஆள் தானே? நிறுத்துறா. அந்த புறம்போக்கி இப்ப எங்க இருக்கான் சொல்லு. தோ என் பேக்கெட்ல இருக்கான், எடுத்துக்கோ. கொண்டு வரேன்டா. அவன் எங்க ஒளிஞ்சிருந்தாலும் சரி, அவனை வெளியே கொண்டு வந்துட்டு தான் வருவேன். இதை சொல்லதான் என்ன தேடினீங்களா? உள்ள இருக்கிறவனை வெளியே கொண்டு வர நான் எந்த அவசியம் இல்லை. சார் இந்த பக்கம் சார். இங்க ஒரு ஆளு முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு நான் ரூம்குள்ள வந்தப்போ இங்க ஏதோ பண்ணிட்டு இருந்தான். அவன் முகத்தை மூடிட்டு இருந்தான். என்ன பார்த்ததும் ஓடிட்டான். இல்ல என்னையாச்சு? ஓடிட்டான் சார். நீங்களா எதுக்கே இருக்கீங்க? அது சரி, லாக்அப்ல இருந்தவனே வெளியே விட்டுட்டு வேடிக்கை பார்த்தவங்க தானே? வாங்க ஐயோ. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அன்னைக்கு இல்ல, என்னைக்குமே பருத்தியூர் ராஜு உங்க வீட்டுக்கு வந்ததில்ல. அதான் நான் போலீஸ் கிட்ட அன்னைக்கு எல்லாம் உண்மையை சொல்லிட்டேனே. அது போலீஸ் கிட்ட சொன்னது. கோர்ட்ல என்ன சொல்லணுமோ அதை தான் இப்ப உன்கிட்ட சொன்னாரு. உண்மையை மாத்தி சொன்னா போலீஸ் என்ன சும்மா விட்டுருமா? மாத்தி சொல்லனா நாங்க உன்னை சும்மா விட்டுருவோமா? யார் கையால சாவணும்ங்கறத முதல்ல நீ முடிவு பண்ணு. சொன்னது புரிஞ்சதா? மாவல யார்கிட்ட? உன் பையனும் செத்து போன அந்த பொண்ணு ரொம்ப நெருக்கமா இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். அத பத்தி எல்லாம் எனக்கு சரியா தெரியாது. ஆனா அவன நிறைய பொண்ணுங்க லவ் பண்ணுதுன்னு சொல்லிருக்கான். நிறைய பொண்ணுங்க லவ் பண்றதுக்கு உன் பையன் என்ன பெரிய மன்மதனா? ஒரு 18 பேர் இருப்பாங்களா? மாவல யார்கிட்ட? அதெல்லாம் அவன் சும்மா பந்தாக்கு கூட சொல்லிருக்கலாம்ல. உன் பையன் இப்ப எங்க இருக்கான்? போலீஸ்க்கு பயந்தறதே இல்ல. அவன் எதுக்கு போலீஸ்க்கு பயப்படுறான்? அவன் மேல போலீஸ்க்கு சந்தேகம் இருக்குல்ல? மாவல யார்கிட்ட? அவன் தானே அந்த பொண்ணை கொண்டு தூக்கி எறிஞ்சது. அந்த வக்கீல் கங்காதரனோட கொடுக்கு ஒருத்தருக்கான லெட்டர் எழுதின சாட்சி. அவன் பேர் என்ன? முருகன். தம்பி, அவனை முதல்ல தூக்கிடுவான். போலீஸ் கிட்டயோ கங்காதரன் கிட்டயோ நீ என்ன போய் வேணா சொல்லிக்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. கோர்ட்ல என்ன சொல்லணும் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. ஐயா கைய முறுக்காதீங்க. அந்த வீட்டு பக்கம் மட்டும் நான் போனதே இல்ல. பருத்தியூர் ராஜுவே அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. இனிமே மாத்தி சொன்ன. ஐயோ இல்ல, சொல்ல மாட்டேன். அடிக்கலையா? இல்ல அடிக்கலையா? முருகா, என்னடா ஆச்சு உனக்கு? பதில் சொல்றா. அன்னைக்கு என்ன ரோட்ல தடுத்து நிறுத்தி மிரட்டினாங்கல்ல, இதுவும் அவங்க வேலைதான். ஆரம்பிச்சிட்டானுங்களா? என்னால முடியல. ரெண்டு பக்கமும் வாசிட்டானுங்க. சொன்னா நீங்க அடிக்கிறீங்க, சொல்லன்னு அவங்க பொழக்கிறானுங்க. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இல்லாதையும் பொல்லாதையும் சொல்ல வைக்காதீங்கன்னு. சரி, அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. சம்பவ இடத்துல ராஜுவா நான் பார்க்கவே இல்லைன்னு கோர்ட்ல மாத்தி சொல்லணும்னு சொல்றானுங்க. அப்படி இல்லன்னா எனக்கு சங்கு ஊதிடுவானுங்க. இல்ல, அந்த பொய் கேஸை ஜோடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு தெரியும். உங்க கூடவே இருந்ததுக்காக இப்ப இவர் நிலைமை பாருங்க. ஆளாளுக்கு அட்வைஸ் பண்றாங்க. எழுதுற வேண்டியதுதான். எடு. கோட்டையா கேட்டேன், கம்ப்ளைண்ட் எழுத பேப்பர் கேட்டேன். எங்க போயிட்டு வர? நான் டவுன் வரைக்கும் போனேன். அதுக்கே இவ்வளவு யோசனை? ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போன உன் பையன் திரும்பி வந்துட்டானா? வந்துட்டு திரும்பவும் போயிட்டான். எங்க தெரியல சார், வேலை விஷயமா போனா. நீ உன் பையனை பார்க்க தானே டவுனுக்கே போயிட்டு வர? இல்ல சார். போய் சொல்லாத. டவுன் எங்க இருக்கா? சத்தியமா சொல்றேன் சார், அவனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே மறைக்காத. அவனா சரண்டர் ஆயிட்டா சாட்சி ஆயிடுவான். அவனை நான் தேடி கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்க, பெரிய பிரச்சனை ஆயிடும். சார், அப்படி அவன் என்னத்த தப்பு செஞ்சான்? எந்த தப்பு செய்யலனா எதுக்காக ஒளிஞ்சிட்டு இருக்கான்?
வணக்கம். மன்னிக்கணும், கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருந்தேன். ஜீப்பை பார்த்ததும் அப்படியே இறங்கி வந்துட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, புரிஞ்சுக்கங்க. சும்மா கும்முன்னு. சார் ஒரு நிமிஷம் இருங்க. சார் சார், என் மகளை ரோட்ல மறிச்சு அவன் மிரட்டினதை கூட நான் மன்னிச்சிடுறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த ராஸ்கலுக்கு உங்களை மாதிரியே முழுன்னு அழகான முகம் இருக்குங்கிறதுனால ஒரு சின்ன சிம்பத்தி வந்துருச்சு. அப்போ உங்க அப்பா பேர் போனா கோயம்புத்தூர் தானே உங்க அப்பா. செக்ஷன் 121 படி எல்லாத்தையும் முறைப்படி பண்ணிடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுல? ஓகே, முடிவை நான் எடுத்துக்கிறேன். நீங்க மலையாருங்க. நான் போகணுமா? ரெண்டு ஸ்டேஷன்ல இடம் இருக்கு, வாங்க. ஐயோ வேண்டாம், ரொம்ப விலை கொடுத்து வாங்க. எங்க அப்பா எந்த ஒரு காரணம் கண்டிப்பா வேண்டவே வேண்டாம். போயிட்டு வரட்டுமா? வண்டி எடுறா. கதை தர யாரையா உள்ள? கதை தரேன்னு சொல்றல, கதை தரையா? உள்ள யாரையும் காணுமே. சார் வீடு பூட்டி இருக்கு சார். தப்பிச்சிட்டானுங்களான்னு பாருங்க. ஆனா உள்ள துணிமணி எல்லாம் இருக்கு சார். உட்காரு. சார் குட் மார்னிங் சார். என்னையா உதறது? சார் உள்ள அவன் தான் சார். அவன் தான் சார் உள்ள. போய் பாருங்க சார். தெளிவா சொல்லி தொடங்கய்யா. நீங்களே ஐயோ